Exercise 2.8 second sum show that அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிராக்கெட் குள்ள இருக்கிற நம்பர் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். √3/2 plus i/2. ஓகேவா? இத வந்து எப்படி ட்ரிக்னாமெட்ரிக்கலா எழுதுறது அப்படின்னா cos θ plus i sin θ ஃபார்மேட் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எழுத போறோம். cos of θக்கு பதிலா இந்த √3/2 வரணும்னா காசோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க. π/6. π/6 என்ன அர்த்தம்? 30 டிகிரி. 30 டிகிரில தான் என்ன நம்மளுக்கு காசுக்கு √3/2ன்னு வருது. ஓகேவா? அதே ஆங்கிள் தானே சைனுக்கு இருக்க போது. இந்த ஒரே ஃபங்க்ஷன்ல காசுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் இங்க சைனுக்கும் இருக்க போகுது. அதனால அதை நம்ம பார்க்க தேவையில்லை. இங்க பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் i sin of π/6. ஓகேவா? அப்படின்னா √3/2 மைனஸ் i/2ங்கிறதுக்கு என்ன வரப்போகுது? இங்க பிளஸுக்கு பதிலா மைனஸ் வரப்போகுது. இதை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ √3/2 பிளஸ் i/2 ஹோல் பவர் 5 பிளஸ் √3/2 மைனஸ் i/5 ஹோல் பவர் 5. இதான் நம்மளோட பொசிஷன். இப்ப நம்ம இந்த டேர்முக்கு பதிலா என்ன செய்ய போறோம்? இந்த டேர்மை அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? cos of π/6 பிளஸ் i sin of π/6 மேல இருக்க ஹோல் பவர் 5 நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்படியே போட்டுக்கணும். பிளஸ் இந்த √3/2 மைனஸ் i/5 அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? இந்த டேர்ம் அப்படியே எழுத போறோம். எக்ஸப்ட் என்னது? இந்த பிளஸ் சைனுக்கு பதிலா மைனஸ் சைன் போட்டுக்க போறோம். ஓகேவா? சோ cos π/6 மைனஸ் i sin π/6 ஹோல் பவர் 5. ஓகேவா? இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணி என்ன செய்யணும்? ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர போறோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பவர் ரூல் இருக்கு இல்லையா? இந்த cos θ பிளஸ் i sin θ ஹோல் பவர் என்னன்னா அந்த என்ன செஞ்சுக்கலாம்? அந்த பவரை நம்ம இந்த ஆங்கிளோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இங்கேயும் செய்ய போறோம். சோ cos of 5π/6 பிளஸ் i sin of 5π/6. ஓகேவா? அதே மாதிரி என்ன செய்யலாம்? இங்க இருக்க பவரையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பிளஸ் cos of 5π/6 மைனஸ் i sin of 5π/6. ஓகேவா? இப்ப பாருங்க இந்த டேர்மை கம்பேர் பண்ணும்போது இது பிளஸ் ஆஃப் i sin 5π/6 இருக்கு. இங்க மைனஸ் சைன் i 5π/6 இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். நடுவுல பிளஸ் சைன் தான் இருக்கு. ரெண்டும் மல்டிபிளிகேஷன்ல இல்ல, பிளஸ் சைன் தான் இருக்கு. அதனால என்ன செஞ்சுக்கணும்? நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம மீதி என்ன இருக்கு? நம்ம கிட்ட 2 cos இருக்கு. ஓகேவா? 2 cos of 5π/6ங்கிறது இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு டைரக்டா 5π/6 ஓட வேல்யூ தெரியாது இல்லையா? அதனால நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம்? 2 cos of நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ மைனஸ் ஆர் பிளஸ் அத சிம்பிளிபிகேஷன் ஆஃப் வேல்யூஸ். சோ மைனஸ் π/6 அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? இப்ப எல்சிஎம் எடுத்து பாருங்க. அப்ப என்ன ஆகும்? கீழே 1 இருக்கு. சோ 6 மைனஸ் 1ன்னு வரும். அதாவது 6π மைனஸ் 1π டிவைடட் பை 6. அப்படின்னா என்ன வரும்? 5π/6 வரும். இப்போ π/6ங்கிறது நம்மளுக்கு நோன் ஆங்கிள் இல்லையா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்துடணும். அப்ப இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? 2 cos of பைங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எனக்கு சேஞ்ச் ஆகல. அதே காசு இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் போட்டுக்க போறேன். பை மைனஸ் சம் ஆங்கிள் அப்படிங்கும் போது அது என்னது? செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி. பை மைனஸ் அப்படிங்கும் போது இது என்னது? செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துருது. செகண்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? சைன் அண்ட் அதனுடைய இன்வர்ஸ் கொசீக்கண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். ஆனா இங்க என்ன இருக்கு? எனக்கு காசு இருக்கு. அதனால நான் என்ன செஞ்சுக்க போறேன்? -1 நான் போட்டுக்க போறேன். ஓகேவா? இப்ப -2 cos π/6. ஓகேவா? -2 into cos π/6 ஓட வேல்யூ என்ன? நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும். √3/2 தெரியும் இல்லையா? √3/2. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிட்டு மீது என்ன இருக்கும்? -√3. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்னது? -√3. அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு மை ரைட் ஹேண்ட் சைடு. therefore √3/2 plus i/2 whole power 5 plus √3/2 minus i/2 whole power 5 equal to -3 is proved. ஓகேவா?